friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி எப்படி சிக்கன் பிரியாணி மாதிரியே செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ நான் எக் பிரியாணிக்கு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வாசனைக்காக நான் ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். கிராம்பு ஒரு 6 கிராம்பு எடுத்துருக்கேன். பட்டை 2 பட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் வாசனைக்காக கல்பாசி எடுத்துருக்கிறேன். என்கிட்ட பிரிஞ்சி இலை தான் இருக்குது, அதனால் நான் இதை மட்டும் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் பிரியாணி செட் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கூடயே கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டேன். வாசனைக்காக நான் பச்சை மிளகா 2 இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா புதினா என்கிட்ட கொஞ்சம் காஞ்சி போச்சு, சாரி. அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தயிர் 2 டீஸ்பூன் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் அந்த வாசம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் கறி மசாலா இருந்தால் கறி மசாலா எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது இருந்தாலும் ஓகே. நான் கறி மசாலா இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். அது 2 டீஸ்பூன் கறி மசாலா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா முட்டை 5 முட்டை இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் சீவி. இதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இதில் நான் புதினா போட்டு அரைக்க மறந்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயணும், காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் காஞ்ச வெட்டி நான் மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சோண்டு தூளுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன். அதுலேயே மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த காரம் அந்த காரம் அடங்கின வேட்டி நம்ம வேக வச்சிருந்த முட்டையை இதில் எடுத்து போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் 5 முட்டையும் எடுத்து போட்டு அது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 பேருங்கனால 4 முட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு அந்த காரம் உப்பெல்லாம் முட்டையில் ஏறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சூடு ஏறினதுமே நம்ம முட்டையை எடுத்துடலாம். இது எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, அந்த வாட்டரில் ஊற்றுறப்ப முட்டையில் அந்த காரம்லாம் ஏறாது அப்படிங்கிற முன்கூட்டியே நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது பிரியாணி அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா காஞ்ச வேட்டி சோம்பு 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லவங்கத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டையும் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்கிட்ட பிரிஞ்சி இலை மட்டும் தான் இருக்குது, நான் பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கின வேட்டி கல்பாசி இருக்குல்ல, அதை இது கூடயே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாசனைக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப ஃபைனாக வேகணும் அப்படின்ட்டு தேவையில்ல, ஓரளவு வெந்திருந்தால் போதும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இது முன்னே ஆட் பண்ணணும், மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணுறப்பயே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப இதாக வதக்கணும் அப்படின்னு தேவையில்ல, நார்மலாக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு தூளுப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன காரம் வேணும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் வாசனைக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் மிளகாத்தூள் காரத்துக்காக 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணல, வாசனைக்காக அது இருக்கட்டும்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சாதத்துக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம், அதனால் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த மஞ்சள் தூள் ஸ்மெல் வாசம்லாம் போகணும், அதெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கறி மசாலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கீழே வந்து அப்படியே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். ஸோ அந்த வாசனையே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ண வேண்டி எப்பயுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் தயிர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தயிரில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி பக்கத்தில் தண்ணியிலேயே வந்து இது நல்லா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து அதனுடைய ஸ்மெல் ஃபுல்லாக வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால 4 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த படியில் வந்து அளக்குறீங்களோ அந்த படி அளவுலேயே தான் வந்து நீங்கள் தண்ணி அளக்கணும். நான் வந்து நார்மல் அரிசிங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்போ கொதி நல்லா வரணும். கொதி வந்த வேட்டி நம்ம அரிசி வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். அரிசிக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் போல் 2 டம்ளர் தான். அதே வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளர்னால் 1 டம்ளர் ரைஸ் வாட்டர் ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வந்த வேட்டி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் கலக்கிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை ஆட் பண்ணிடணும். நான் சொல்லதை மறந்துட்டேன். அது முன்னையே நான் முட்டை ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான எக் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு எக் பிரியாணின்னே சொல்ல முடியாது, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மட்டன் இருக்கிற ரேட்டுக்கு வந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் எடுக்க முடியலையே அப்படின்னு இருக்கிறப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்கையே பிரியாணியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.